ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் சிபிடி 1 ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதாவது லெவல் 5 அண்டு லெவல் 6க்கான ரிசல்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் கட் ஆஃப் வந்து வந்திருக்கு. ஸோ சிபிடி 2க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி இருக்கும், சிபிடி 2வோட கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்குமா அப்படின்ற ஒரு அனலிசிஸ் வீடியோ தான் இது. வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு நல்லா டீட்டெயில்டாக புரியும். ஓகேவா? ஓகே. ஸோ சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3, 4, 5. ஓகேவா? ஸோ இந்த 5 கேட்டகரிக்கான கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அதிகமான கட் ஆஃப். இதில் கேட்டகரி 2க்கு பார்த்தீங்கன்னா 79.89 இதுதான் இருக்கையிலே ஹையஸ்ட் கட் ஆஃப். ஓகேவா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கேட்டகரி 3, அதுக்கப்புறம் கேட்டகரி 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 4 and 5. ஓகே, இதில் கேட்டகரின்றது என்ன அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியில் அது கேட்டகரி வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டகரி 1ன்னு பார்த்தீங்கன்னா அது என்னதுன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர், இதுதான் பார்த்தீங்கன்னா கேட்டகரி 1. கேட்டகரி 2ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர், கேட்டகரி 3ன்றது பார்த்தீங்கன்னா குட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், கேட்டகரி 4 சீனியர் ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் கேட்டகரி 5 வந்து சீனியர் கிளர்க்கு. ஓகேவா? மொத்தம் இந்த 5 கேட்டகரி. இந்த 5 கேட்டகரிக்கான கட் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை நான் இந்த ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருந்தேன். ரா ஸ்கோர் வந்து மாடரேட் டு ஹை லெவலில் உள்ள ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா 65 to 70 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஈஸி லெவலாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 70+ எடுத்திருந்தா தான் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கே நீங்கள் வந்து போக முடியும். அதாவது ஜென்ரல் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அப்போ அந்த டைம் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கட் ஆஃப் வந்து 60லேருந்து 65 தான் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் அப்போவே பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் இது கண்டிப்பாக இந்த 60 to 65லாம் இருக்காது, ஷியோராக 70 தாண்டி போகும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த டைம் கட் ஆஃப் வந்து சிபிடி 1க்கு பார்த்தீங்கன்னா 70+ வந்திருக்கு. ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி பார்த்தீங்கன்னா 70க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து விட்டுருக்காங்க, அதாவது ஓபிசிக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டகரி 4 and 5 அதாவது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், சீனியர் கிளர்க், இதுக்கு பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 69, அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 70+ தான் பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இப்போ சிபிடி 2க்கு இருக்குமா அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னாடி, ஸோ இங்கே எதனால இவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வேக்கன்சி ரொம்ப கம்மி. ஓகேவா? அதே மாதிரி காம்படிஷன் ரொம்பவே அதிகம். அப்படி இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் இந்த லெவலில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுன்றதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, எந்த லெவலில் காம்படிஷன் இருக்குன்றதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ நம்ம என்ன லெவலில் கிளியர்ன்றது தெரியாது. அவன் ஒரு பிடிஎஃப் வந்து விட்டுருக்கான், விட்டதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் நம்பரு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம வந்து பாஸு. ஓகேவா? நம்ம வந்து ஏதோ ஒரு லெவலில் வந்து கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லலாம். ஆனால் என்ன லெவலில் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்றது தெரியாது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து இப்போ ஓபிசி கேட்டகரியில் உள்ள ஒருத்தர் வந்து ஒரு 70 மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோமே. 70 மார்க் எடுத்திருந்தாங்க அப்படின்னாக்கா இங்கே கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது கேட்டகரி 4, 5 அதாவது ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் அண்ட் சீனியர் கிளர்க், இந்த ரெண்டுடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 69.7 அண்ட் 69.6 இருக்கு. அப்போ நீங்கள் இந்த 2 போஸ்ட் எழுதுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 2 போஸ்ட் மட்டும்தான் கிளியராக இருக்கீங்க. இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் அடுத்து நீங்கள் மெயின்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல்லாம் நீங்கள் அப்பியர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ அது நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும், எந்த கேட்டகரியெலாம் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா இதுக்கான ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணாதான் தெரியும். இதுக்கான ஸ்கோர் கார்டு லிங்க் பார்த்தீங்கன்னா லிங்க்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பட் இன்னும் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கு. அந்த லிங்க்கை வந்து நான் டெலகிராம் குரூப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? மேபி நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஆக்டிவேட் ஆகலாம். ஸோ அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரா ஸ்கோர் என்ன, நார்மலைஸ்டு மார்க் என்ன, அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன லெவலுக்குலாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதில் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேவா? லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சிபிடி 1 ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். ஸோ இது வந்து மும்பை ஜோனில் உள்ள ஏதோ ஒரு கேண்டிடேட்டோடைய இது இந்த ரிசல்ட்டு.
ஓகேவா ஸ்கோர் கார்டு. இது எப்படி வந்து போட்டிருந்தாங்க அப்படின்னா, எப்படி வந்து கொடுத்துருந்தாங்கன்னா, என்ன ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஓகேவா மும்பை ஜோனுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரோல் நம்பரு, ஓகேவா உங்க நேமு, எவ்வளோ அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தீங்க, எவ்வளோ வந்து கரெக்ட், அதில் இன்கரெக்ட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் கொஸ்டின் இக்னோர்டு எவ்வளோ, அதில் வேலிட் கொஸ்டின் எவ்வளோ, ட்ரா மார்க் எவ்வளோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலைஸ்டு மார்க் எவ்வளோ, ஷார்ட் லிஸ்டட் ஃபார் செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அது எஸ்ஆ நோவான் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா பட் இந்த டைம் எப்படி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் எந்தெந்த லெவலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர்டு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செகண்ட் ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்டா இல்லையான்னு மட்டும் போன டைம் கொடுத்துருந்தாங்க. இது போன டைம் அந்த இந்த இது ஓகேவா அதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே கொடுத்துருக்கேன். லாஸ்ட் டைம் வந்தது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த லெவல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் கொடுப்பாங்க. ஓகேவா ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா டோட்டலாக இங்கே 436 வேக்கன்சி தான் நம்மளுக்கு சென்னை ஜோனுக்கு இருக்கு. ஓகேவா இது பர்டிகுலரா ஆர்ஆர்பி சென்னையை மட்டும் சென்னையை வச்சு மட்டும்தான் பேசுறேன். ஓகேவா ஸோ ஆர்ஆர்பி சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 436 வேக்கன்சி. ஸோ அதில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா இதில் 1:15 டைம்ஸ் எடுப்போன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இட் மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆஸ் பர் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டான். ஓகேவா ஸோ அதை வந்து 1:15 ரேஷியோவில் நாங்கள் CBT 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுப்போம். அந்த ரேஷியோவை எங்களோட ரெக்ரூட்மெண்ட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து அதை கூட்டலாம் குறைக்கலான்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ 1:15 ரேஷியோன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்து கிளியர் பண்ணியிருந்திருப்பாங்கன்னா 6540 வருது. ஓகேவா ஆனால் அவங்க எடுத்தது 6546 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேவா 1:15 ரேஷியோவில் தான் இதுல இருந்து எடுத்திருக்காங்கன்றது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா அதாவது அவன் கொடுத்த ரேஷியோவில் தான் எடுத்திருக்கான். ஓகேவா CBT 1ல இருந்து ஃபில்டர் பண்ணி இப்போ அதுக்கடுத்து CBT 2க்கு இப்போ என்ன ரேஷியோல எடுக்க போறோம் அப்படின்னா, அதாவது இப்போ CBT 2 இருக்கு பாத்தீங்களா ஸோ இதில் எழுதி கிளியர் பண்ணவங்களுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா என்ன ரேஷியோல எடுப்பாங்கன்னா 1:8 ரேஷியோல தான் எடுக்க போறான். ஓகேவா ஸோ அதாவது சென்னை ஜோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 436 வேக்கன்சி இருக்கு. 436 வேக்கன்சியில் பார்த்தீங்கன்னா 1:8 ரேஷியோனா எத்தனை பேர் எடுப்பான் அப்படின்னா ஸோ 3488 இதுதான் பார்த்தீங்கன்னா எடுப்பான். ஓகேவா 1:8 ரேஷியோவில் எடுத்தாங்க அப்படின்னா என்ன ரேஷியோவில் வந்து எடுப்பாங்க அப்படின்னா 3488. இப்போ எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னா 6546 பேர் எடுத்திருக்காங்கல்ல. இந்த 6546 பேர்ல என்ன பண்ண போறோம்னா ஃபில்டர் பண்ணி அகைன் என்ன போறோம்னா இங்க 3488 இந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் எடுக்க போறோம். அதாவது 1:15 அப்படின்னா என்னன்னா ஒரு போஸ்ட்டுக்கு இப்போ எத்தனை பேர் எடுத்திருக்கான்னா 15 பேர் எடுத்திருக்கான். ஓகேவா ஸோ இப்போ CBT 2ல பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 15 பேர் இருந்ததுல இப்போ அதுலேயும் என்ன பண்றான்னா ஒரு போஸ்ட்டுக்கு 7 பேரை வெளியே அனுப்புறான். அதாவது கிட்டத்தட்ட இப்போ எடுத்ததுலே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி அப்படியே வெளியே அனுப்ப போறான். ஓகேவா CBT 2ல இருந்து ஓகேவா ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் டைப்பிங்க்கு அனுப்ப போறான். ஓகேவா ஸோ அப்போ இதுல 3488 பேர் தான் எடுக்க போறான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ எடுத்ததுலையும் பாதி பேர் வெளியே அனுப்ப போறான். அதுல நம்ம எப்படி வந்து அந்த டாப் அந்த 50% வரணும் அப்படின்றத மைண்ட்ல வச்சு நீங்க படிக்க பாருங்க. ஓகேவா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி இப்ப இங்க CBT 2 இருக்கு பாத்தீங்களா இதோடைய டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. எப்ப அப்படின்னா அக்டோபர் 13 பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னும் 20 நாள் மட்டும்தான் இருக்கு. இந்த 20 நாளில் பார்த்தீங்கன்னா CBT 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து தெரிஞ்ச விஷயம்தான். யூஸ்வலாக எப்படி வைப்பான் அப்படின்னா கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணி வித்தின் 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து எப்பயும் வைப்பாங்க. ஓகேவா இதெல்லாம் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தேன். கட் ஆஃப் எப்போ ரிலீஸ் பண்ணுறோனோ அந்த ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா வித்தின் 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா CBT 2 அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 23-24 நாள் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா CBT 2 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா 13-10 இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்க. அவங்க 2 லெவலுமே கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்குவோம். ஓகேவா லெவல் 5 அதே மாதிரி லெவல் 6 2 லெவலுமே கிளியர் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா இப்போ 2 லெவலுமே கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க இப்போ நிறைய பேருக்கு காமன் டவுட் வர்றது என்ன அப்படின்னா இந்த 2 லெவல் கிளியர் பண்ணவங்களுக்கு காமன் CBT 2 இருக்குமா அல்லது சிங்கிள் CBT 2 அதாவது சிங்கிள் CBT 2 இருக்குமா இல்ல செப்பரேட் CBT 2 இருக்குமான்றது ஒரு டவுட் இருக்கு. ஓகேவா இதுல லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா
எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக CBT2 வந்து வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு CBT2 வந்து வச்சுருந்தாங்க. ஓகேவா? இதுக்கு முன்னாடி வச்சது பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் 5க்கு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு நாளில் வந்து CBT2 கண்டக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி லெவல் 6க்கு பார்த்தீங்கன்னா தனியாக கண்டக்ட் பண்ணாங்க. லெவல் 3க்கு தனியாக, லெவல் 2க்கு தனியான்னு வச்சுருந்தாங்க. ஓகேவா? அப்போ வந்து இந்த கிராஜுவேட்டு அண்டர் கிராஜுவேட்லாம் பிரிக்கலை. ஸோ மொத்தமாக வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ காமனாக வைக்காம தனித்தனியாக ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு CBT2ன்ற மாதிரி வச்சுருந்தான். ஓகேவா? ஆனால் இந்த டைம் எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரே நாளில் வச்சுருக்காங்களா. ஸோ அவன் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துட்டான். இங்கே காமன் ஃபார் ஆல் போஸ்ட் CBT2 காமன் ஃபார் ஆல் போஸ்ட். அதாவது இங்கே லெவல் 5 லெவல் 6 இந்த ரெண்டுக்கும் சேர்த்து CBT2 என்ன பண்ண போறான்னா காமனாக தான் வைக்க போறான். அப்போ நீங்கள் எழுத போகிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு CBT2 தான் எழுத போறீங்க. ஓகேவா? லெவல் 6 கிளியர் பண்ணவங்களா இருக்கட்டும், லெவல் 5 கிளியர் பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே CBT2. ஓகேவா? இப்போ இதில் ஒரு பர்சன் எடுத்துக்குவோம், 80 மார்க் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அவங்க இதில் எல்லா போஸ்டுடைய கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எல்லா போஸ்டுடைய கட் ஆஃபும் கிளியர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இவங்க முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சுன்னா, போன டைம் எப்படி இருந்துச்சுன்னா லெவல் 5க்கு தனியாக 6க்கு தனியாக இருந்துச்சு. இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான் எழுதுவாங்க. ஓகேவா? அவங்க ஈவன் லெவல் 5 கிளியர் பண்ணாலும் சரி, 6 கிளியர் பண்ணாலும் சரி, என்னதுன்னா ஒரே ஒரு CBT தான் இருக்க போகுது. ஓகேவா? இங்க அதே மாதிரி இப்போ ஒருத்தர் 69.79 சம்திங் கட் ஆஃப் எடுத்திருக்காரு அப்படின்னா, இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெவல் 5ல சீனியர் கிளர்க்கு மட்டும் கிளியர் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரே ஒரு CBT2 தான் எழுத போறாங்க. அப்போ CBT2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு போஸ்ட் நீங்க இதில் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருந்தாலே நீங்க அவங்க CBT2 வந்து எழுதுறதுக்கு எலிஜிபிள். அதே மாதிரி காமன் CBT2. ஓகேவா? ஸோ லெவல் 6 போஸ்ட் கிளியர் பண்ணவங்க என்ன எழுதுறாங்களோ அதே தான் லெவல் 5 போஸ்ட் கிளியர் பண்ணவங்களும் எழுத போறாங்க. CBT2 பொறுத்த வரைக்கும் சேம் காமனாக தான் இருக்கும். எப்படி வந்து CBT1 நடந்துச்சோ அதே மாதிரி தான் CBT2 இருக்க போகுது. இந்த CBT2ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா போஸ்ட் வைஸ் கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவான். ஓகேவா? இதில் என்ன பண்ணுவான்னா இதில் ஃபில்டர் பண்ணிடுவான் இந்த CBT2 எழுதுனதுக்கப்புறம். ஸோ இங்கே கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு தனி கட் ஆஃப், அதுக்கப்புறம் சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட்டுக்கு தனி கட் ஆஃப், இது எல்லாத்துக்குமே தனி கட் ஆஃப் வச்சு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போவான். ஓகேவா? இப்போ CBT1 எப்படி கண்டக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா CBT2வும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன், CBT2 நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குரூப் டி ஃபஸ்ட்டு வருமா இல்லை CBT2 ஃபஸ்ட்டு வருமா அப்படின்ட்டு. நான் அப்போவே சொல்லியிருந்தேன் CBT2 வந்து முன்னாடியே வந்துடும், குரூப் டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நாள் இருந்தால் போதும் மெயின்ஸை வச்சு நடத்தி முடிச்சிருவான்ட்டு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சிடுறான். இங்கே என்ன ஒன்றுனா நீங்கள் இங்கே இப்போ CBT1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நார்மலைசேஷன் மார்க் வந்து கை கொடுத்துருக்கோம். சிலர் பார்த்தீங்கன்னா கஷ்டமான ஷிஃப்ட்டில் இருந்திருப்பீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷனில் கொஞ்சம் தூக்கி விட்டு கிளியர் பண்ணியிருப்பீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா ஈஸியான ஷிஃப்ட்டில் இருந்திருப்பீங்க. அவங்க கொஞ்சம் அதிகமாக மார்க் எடுத்திருந்தா கூட பெருசாக நார்மலைசேஷன் ஆயிருக்காது, கிளியர் பண்ணியிருக்க மாட்டீங்க. பட் இந்த இடத்துல என்ன ஒன்றுனா நார்மலைசேஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ நார்மலைசேஷன்ன்ற ப்ராசஸே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இல்லை. ஏன்னா ஒரே நாளில் வைக்கிறான். நீங்கள் எடுக்க போகிற ரா ஸ்கோர் தான் பார்த்தீங்கன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெரிட் மார்க்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரா ஸ்கோர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. ஓகேவா? அதே மாதிரி CBT2 பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டா போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. இப்போவே சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா CBT1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா CBT1 குவாலிஃபைங் நேச்சர். ஆனால் CBT2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே CBT2 பொறுத்த வரைக்கும் இதில் இங்கே நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, CBT2ல எடுக்க போகிற ரா ஸ்கோர் இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் கிளியர் பண்ண போறீங்களா இல்லையான்றது பார்த்தீங்கன்னா பேச போகிற மார்க்கே பார்த்தீங்கன்னா இங்கே CBT2 உடைய ரா ஸ்கோர் தான். ஓகேவா? இப்போ இதே மாதிரி நீங்கள் இங்கே கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் கிடச்சிரும்ன்ட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஓகேவா? CBT2 உடைய கட் ஆஃப் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 85 இருக்குன்னு வச்சுக்குவோம். 85 இருக்குன்னா நீங்கள் ஒரு 85.3 வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகேவா? ஸோ 85.3 இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்கள் பார்டரில் கிளியர் பண்ணியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு போஸ்ட் கன்ஃபார்மாக கிடைக்குமா அப்படின்னா இதை வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. வெறும் கட் ஆஃபை கிளியர் பண்ணிட்டா போஸ்ட் கிடைக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா
இதில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 1:8 ரேஷியோவில் தான் எடுத்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ அதுக்கடுத்து டைப்பிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைப்பிங் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1:3 ரேஷியோவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்டர் பண்ணி சிபிடி 2 முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுல இருந்து 1:3 ரேஷியோல டைப்பிங் அனுப்புவான். டைப்பிங்ல இருந்தா பாத்தீங்கன்னா 1:1 ரேஷியோல அனுப்புவான். ஓகேவா? சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ட் ஆவாங்க, மெடிக்கல்ல டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. சோ இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா ஃபைனல் ஒரு மெரிட் லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவான். அது பாத்தீங்கன்னா அது இங்க சிபிடி 2 இருக்கு பாத்தீங்களா, அதை விட மார்க் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அப்ப நீங்க சிபிடி 2 உடைய கட் ஆஃபை விட நீங்க ஒரு 5 மார்க் 10 மார்க் நீங்க அதிகமா வச்சீங்கன்னா பக்கா சேஃப். ஓகேவா? சோ அதை எடுக்கிறதுக்கு பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி சிபிடி 2 உடைய கட் ஆஃப் இப்ப மாதிரி ஹையா இருக்குமா இல்லையா, இப்ப இந்த ஒரு பேனிக் நிறைய பேருக்கு இருக்கு. சோ இப்பவே என்னன்னா சிபிடி 1 உடைய கட் ஆஃப் எவ்வளவு வந்துருச்சு, நம்ம எதிர்பாராத விதமா எவ்வளவு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க. உங்களை யார் எதிர்பார்க்க சொன்னது? சோ கட் ஆஃப் இவ்வளவுதான் இருக்குன்றது தெரியும். நீங்களாம் என்ன பண்றது, எங்க ஏதோ வீடியோ பார்க்க வேண்டியது ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்கு வந்துடுறது. ஓகேவா? 60 தான் இருக்கும், 65 தான் இருக்கும், எனக்கு அவன் சொன்னா, எனக்கு இந்த வீடியோல இவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு 60 மார்க் இருக்கும், 65 மார்க் இருக்கும். நீங்களா ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டு நீங்க எதிர்பார்த்ததை விட தாண்டி இருக்கும்போது ஐயோ இவ்வளவான் இருந்து உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. நான் இதை முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், கட் ஆஃப் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும், வேகன்சி கம்மி, நம்பர் ஆஃப் காம்படிட்டர் அதிகம். ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, ரொம்ப அதிகமா போகும்னு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். இதே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? சிபிடி 2க்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் கண்டிப்பா ஹையா தான் இருக்கும். இப்பவே சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப சொல்றதுதான் உண்மை. கட் ஆஃப் சிபிடி 1 மாதிரியே தான் அதிகமாக தான் இருக்க போகுது. ஓகேவா? பட் நீங்க தான் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆயிக்கணும். ஓகேவா? அதை தான் மெயினா சொல்ல வரேன். இப்ப நடந்துச்சு பாத்தீங்களா அந்த சிபிடி 1, இதே மாதிரி இந்த லெவல்லே மாடரேட் லெவல்ல இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஈஸி லெவல்ல இருந்து மாடரேட் லெவல் வரைக்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கட் ஆஃப் கண்டிப்பா 85+ போயிடும். ஓகேவா? லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா இந்த டைப்பிங் போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, அதாவது லெவல் 5லயே பாத்தீங்கன்னா டைப்பிங் போஸ்ட், அதுக்கு பாத்தீங்கன்னா கட் ஆஃப் ஃபைனல் லிஸ்ட் 76 வச்சிருந்தாங்க. ஓகேவா? 76 சம்திங் இருந்துச்சு. ஓகேவா? ஆனா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சென்னை ஜோனோட வேகன்சி பாத்தீங்கன்னா 2694 நினைக்கிறேன். ஓகேவா? அரௌண்ட் 2700. பட் இந்த டைம் பாத்தீங்கன்னா வெறும் 436 தான் இருக்கு. ஓகேவா? சோ இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த கிராஜுவேட் லெவல் போஸ்ட் நீங்க இதுல பிரிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா எப்படியும் ஒரு 1800 எப்படி 1500 நாள் இருக்கும். ஓகேவா? 1500 எங்க இருக்கு, இதுல 1/3 தான் இருக்கு அப்படி பார்த்தாக்கா. ஓகேவா? சோ அப்ப அந்த 1500க்கே பாத்தீங்கன்னா 76 போன டைம் வச்சான் கட் ஆஃப் ஃபைனல் லிஸ்ட்ல. ஓகேவா? பட் இப்ப நீங்க இங்க 436 வேகன்சி தான் இருக்குன்னா, சோ கண்டிப்பா சொல்றேன், அதை விட போன டைம் வந்ததை விட ஒரு 10 மார்க் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல ரொம்ப கஷ்டமா கேட்டான், நல்லா ஷிஃப்ட் ரொம்ப ஹார்ட் லெவல்ல கேட்டான் அப்படின்னா மேபி 80+ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன கஷ்டமா கேட்டாலும் சரி, மார்க் 85 90 100 அடிக்கிறதுக்கு ஆள் நிறைய இருக்காங்க, வடக்கன்ஸ் நிறைய இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட காம்படிஷன் இங்க கிடையாது, ஃபுல்லா ஆல் இண்டியான்ற மாதிரி நினைச்சு நீங்க ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்க வர முடியும். ஓகேவா? நீங்க உங்க கூட உள்ள 4 பேரை பார்த்துட்டு 40 மார்க் அவன் வாங்குறான், நல்ல வேலை நம்ம 50 வாங்குறோம், நம்ம பரவாயில்ல, அப்ப இந்த லெவல்ல தான் கட் ஆஃப் இருக்கும், நீங்களா ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க பக்கத்துல உள்ளவங்களை வச்சுட்டு. அந்த மாதிரி கிடையாது. நீ என்ன கஷ்டமா கேட்டாலும் சரி 90 100 எடுக்கிறவங்களுக்கு ஆள் இருக்காங்க. அப்ப அது அவனுக்கு தேவை என்னன்னா இந்த 436 தான். இப்பவே பாத்தீங்கன்னா இப்ப நாங்க இந்த ஒர்க் பண்றதுலேயே பாத்தீங்கன்னா இங்க இந்த 2694 பேர் எடுத்தான்ல, அதுல 600 போஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர். அந்த 600 போஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500க்கு 520க்கு மேல பாத்தீங்கன்னா 520 530 பேருக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு இல்லாத மக்கள் தான் இருந்தாங்க. அதாவது கேரளா, ஆந்திரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹிந்தி, இது எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை ஜோன்ல, நான் சொல்றது சென்னை ஜோன், தமிழ்நாட்டுல உள்ள வேகன்சியை எடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இல்லாத அதர்ஸ் தான் பாத்தீங்கன்னா, மற்ற பீப்புள் தான் பாத்தீங்கன்னா 520 போஸ்ட் எடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுத்த வேகன்சி இருக்கு பாத்தீங்களா இந்த 600, இதுல தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் எடுத்தது பாத்தீங்கன்னா வெறும் 80 பேர் தான் எடுத்திருக்காங்க. சோ நீங்க பாக்குறது இந்த 80 பேரை மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, மிச்சம் இந்த 520 பேர் உங்களுக்கு தெரிய மாட்டுது. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். இத்தனை பேர் இருக்காங்க, இதை எடுக்கிறதுக்கும் மக்கள் இருக்காங்க. ஸோ அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்க படிச்சா மட்டும்தான் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுன்றதான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. ஸோ அந்த 20 டேஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. டெஸ்ட், மார்க் டெஸ்ட் தயவு செஞ்சு போட ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா?
மார்க் டெஸ்ட் இப்போ இருந்தே 1 or 2 மார்க் டெஸ்ட் நீங்கள் டெய்லி நீங்கள் கண்டிப்பாக போட்டே ஆகணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வராது. ஓகேவா? ஸோ மார்க் டெஸ்ட் நீங்கள் இப்போ இருந்து போட்டால் மட்டும்தான் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களால் கால்குலேஷன் மிஸ்டேக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸு இதை பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரிலிம்ஸில் 10 கொஸ்டின் மினிமம் வரும்ட்டு, அதே மாதிரி 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போவும் சொல்கிறேன், மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் 10லேருந்து 15 கொஸ்டின் கிட்டக்க பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஸ்டின் ஜிகே இருக்குது. 50 கொஸ்டின் ஜிகேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 15லேருந்து 18 கொஸ்டின் மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர்ல இருந்தே பார்த்தீங்கன்னா கேட்டுருவாங்க. ஓகேவா? நீங்கள் இதை விட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 மார்க் அங்கேயே அவுட்டு. ஓகேவா? நீங்கள் 100க்கு தான் எழுதுகிற மாதிரி ஆயிரும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலிருந்து மார்க் கம்மியாகுது, நெகட்டிவ் ஆகுது, அப்படி இப்படின்னு போயிடுச்சுன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுறது கஷ்டமாக போயிடும். அதனால எந்த செக்ஷனையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எதுக்கு வந்து மார்க் அதிகமாக வந்து அலாட் பண்ணி அவங்க கேட்குறாங்களோ அதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுத்து படிக்க பாருங்க. அப்படி நீங்கள் படித்தாதான் மார்க் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? 20 டேஸ் தான் இருக்குது. அந்த 20 டேஸில் நீங்கள் கொடுக்க போகிற ஃபுல் எஃபோர்ட் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட்டாக உங்களுடைய கெரியருடைய பார்த்த கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ண போகுது, உங்களுடைய லைஃபோடைய டேர்னிங் பாயிண்ட்டாக மாறப்போகுதுன்றதை நல்லா மைண்டில் வச்சு படிங்க. அதுக்காக ரொம்ப ப்ரெஷர் ஆகாதீங்க. ப்ரெஷர் ஆகி படித்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மனசில் நிற்காது. ஓகேவா? 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 20 மணி நேரத்தில் 8 மணி நேரம் நீங்கள் நல்லா நீங்கள் தூங்குங்க. அதே மாதிரி வேறு எதுவும் ஒர்க்கு மிச்சதெல்லாம் பார்த்துக்குங்க. இது மிச்சம் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா இருக்கிறது 20 நாள் தான். 20 நாள் கஷ்டப்படுங்க. ஓகேவா? எதெல்லாம் படிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டெஸ்ட் போடுங்க. இப்போ உட்காந்து புதுசாலாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எந்தெந்த டாபிக் எந்தெந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த டாப்பிக்கை இன்டெப்த்தாக படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா பூஸ்டப் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணீங்கன்னா மார்க் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்டப் ஆகிட்டே வரும். எதுவும் வீக்காக இருக்கீங்க, அந்த செக்ஷன் ரொம்ப வீக்காக இருக்கீங்க ஒரு செக்ஷனில் அப்படின்னா அந்த செக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்றதை பாருங்க. ஓகேவா? ஸோ இதை தான் நான் மெயினாக சொல்ல வந்தது. ஓகேவா? ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.